Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. பெரியார் குறித்து அவதூறாக கூறுவதாக கூறி பெரியார் அமைப்பினர் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் வீட்டை முற்றுகையிட முயன்றனர். 500க்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக அங்கு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமான் இல்லத்தை முற்றுகையிட முயன்ற பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பினர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களோடு செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், 500க்கும் மேற்பட்ட நபர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. அத்தனை பேரையும் கைது பண்ணி எங்க வச்சிருக்கிறாங்க? இன்னொன்னு, இந்த ஆர்ப்பாட்டம் காரணமா போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப கள சூழல் எப்படி இருக்கு? நீலாங்கரையில் உள்ள சீமானின் வீடு முற்றுகையிடப்படும் என பெரியாரிய அம்பேத்கரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பினர் அறிவிப்பு தெரிவித்த நிலையில 32 இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இன்று காலை 10:30 மணி அளவிலிருந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரார்கள். மே 17 இயக்கத்தை சேர்ந்த திருமுருகன் காந்தி மற்றும் பெரியாரிய கூட்டமைப்பை சேர்ந்த கோவை ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒளிப்பதிவாளர் சதீஷ்குமாரினுடைய அந்த காட்சிகளில் பார்க்க முடிகிறது. 32 இயக்கங்களை சேர்ந்தவர்கள் ஒவ்வொருவராக ஒவ்வொரு பேருந்துகளில் அழைத்து செல்லப்படும் அந்த காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. இந்த பகுதியிலிருந்து சீமானினுடைய வீடு 250 மீட்டர் அளவு என்கிற நிலையில முன்கூட்டியே காவல்துறையினரால் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பேரிகார்ட் மூலமாக தற்போது தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். மேலும் பாத்தீங்கன்னா இந்த பகுதியில இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக கிழக்கு கடற்கரை சாலையில குறிப்பாக திருவான்மையூரில் இருந்து நீலாங்கரை வரையிலான இந்த 3 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சுக்கு பாண்டிச்சேரி செல்லக்கூடிய வாகனங்கள் ஆமை வேகத்துல தான் செல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. காவல்துறையினர் அதிகப்படியாக இந்த பகுதிகளை குவிக்கப்பட்டாலும் தொடர்ச்சியாக இந்த பெரியாரிய கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த பகுதியில் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த பாலவாக்கம் திருவான்மையூர் இந்த ஈசிஆர் சாலையில இந்த போக்குவரத்து நெரிசலை நம்மளால பார்க்க முடிகிறது. அணிவகுத்து வாகனங்கள் நின்று கொண்டிருக்கின்றது. போக்குவரத்து காவலர்கள் மட்டுமின்றி சென்னை மாநகர காவலர்களும் தற்போது இந்த போக்குவரத்து நெரிசலை சீர்படுத்தும் பணியில ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்தாலும் திருவான்மையூரில் இருந்து இந்த பகுதி முழுவதுமே இந்த போக்குவரத்து நெரிசலால் சூழப்பட்டிருக்கிறது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் தற்போது சாலை மறியலில் ஈடுபடும் அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அவர்கள் இந்த சாலை மறியல் மற்றும் சீமானினுடைய கொடும்பாவி அவருடைய உருவ பொம்மை எரிப்பு காரணமாக இந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதி முழுவதுமே ஒரு பரபரப்பான காட்சியாகத்தான் நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆனந்தி, திருவான்மையூர் முதல் பாலவாக்கம் வரையில ஏற்கனவே அங்க போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. இந்த ஆர்ப்பாட்டம் காரணமாக இப்போ அவர்கள் சாலை மறியலிலும் ஈடுபடுவதால் போக்குவரத்து நெரிசல் பாதிப்பு இன்னும் அதிகமாகி இருக்கிறது. நீங்க இணைப்பிலே இருங்கள் பாலவெற்றிவேல். விவரங்களோடு செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், சீமான் இல்லம் அருகே ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அங்கு போக்குவரத்து நெரிசல் இதனால் ஏற்பட்டிருக்கிறது. உங்களிடம் இருக்கும் தகவல் என்ன? ஆனந்தி, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய இல்லத்தை முற்றுகையிட போராட்டம் செய்து வந்தவர்கள் கைது செய்யப்பட்ட குழுவினர் நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளருடைய இல்லத்தில் இருக்கோம். தொடர்ச்சியாக இந்த பெரியார் ஆதரவு இயக்கத்தினர் போராட்டம் செய்து வரும் காரணமாக கடந்த முறை இங்கு மிகப்பெரிய சர்ச்சை ஏற்பட்ட காரணமாக இன்று காலை முதலே நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் இல்லத்துக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் அதே போன்று தொண்டர்கள் என பலர் தொடர்ந்து வருகை தந்திருக்கிறாங்க. கடுமையான போக்குவரத்து காவலும் பெரிய அளவில் இங்க போடப்பட்டிருக்கிறது. இது குறித்து நம்மளோட பேசுவதற்காக கலைஞர் இருக்காரு. சார் வணக்கம். இப்ப பெரியார் குறித்து சீமான் முந்தைய காலங்களில் விமர்சிச்சிருக்காரு. ஆனா இவ்வளவு கடுமையா தொடர்ந்து விமர்சிக்க வேண்டிய காரணம் எதனால இப்ப உருவாயிருக்கு? இப்ப என்ன நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ் இனத்துக்கு எதிராகவும் தமிழ் மொழிக்கு எதிராகவும் தொடர்ந்து பேசின பெரியார் ஈவேரா அவர்களை வழிகாட்டியா நான் வச்சுக்கிட்டு நான் அரசியல் கட்சி தொடங்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கட்சியினுடைய ஃபாலோயர்ஸா இருக்கிற அவரை அந்த கட்சியை பின்பற்றுகிற இளைஞர்கள் தவறாக வழிநடத்தப்பட்டு விடுவார்கள். ஈவேரா அவர்கள் மொழி குறித்து என்னெல்லாம் பேசினாரு, தமிழ் மக்கள் குறித்து என்ன பேசினாரு, இஸ்லாமியர்கள் குறித்து என்ன பேசினாரு அப்படிங்கறது எந்த புரிதலும் இல்லாமல் ஒரு பெரிய புனித பின்பத்தை கட்டமைக்கிறத நாங்கள் ஏற்க முடியாது. அது தவறா போயிடும். இவரை தாண்டி சிந்தித்தவர்கள்,
இவரை தாண்டி தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்துக்கும் உழைத்த தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற போது ஒரு வேற்று மொழியாளரை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறதுனால தான் நாங்கள் இன்றைக்கு அவர் பேசிய பேச்சுக்களை, அவர் எதிர்மறையாக தமிழர்களுக்கு எதிராக முன்வைத்த கருத்துக்களை தமிழ் மக்களிடையே முன்வைக்க வேண்டிய, குறிப்பாக இளையோரிடையே கொண்டுட்டு போக வேண்டிய தேவையும் அவசியமும் இருக்கு. இப்ப தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் எதிர்த்து போராட்டங்கள் நடைபெறுது. இவ்வளவு காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்புல இருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? வீட்டுக்கு வர்றது கடுமையான செக்கிங்லாம் பண்ணிட்டு தான் உள்ளே விடுறாங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது ஏற்புடையது இல்லை. இதுதான் திராவிட சிந்தனையாளர்களினுடைய ஒரு இழிவான போக்கு. இதுதான். இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய ரெசிடென்சியல் ஏரியா. இந்த பகுதியில் வாழுகிற மக்கள் இருக்காங்களா, அவங்களுக்கு எவ்வளவு பெரிய நெருக்கடியை கொடுக்கும். இந்த தெருவுக்குள்ள யாராவது வர முடியுதா? ஏதாவது காரு வாகனங்கள் எதுவும் வர முடியுதா? இவ்வளவு பெரிய நெருக்கடியை ஏற்படுத்துவது யாரு? இந்த அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். அந்த கருத்துக்கு எதிராக நீங்க மேடை போட்டு பேசலாம். எத்தனையோ வடிவங்கள் இருக்கு. கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தலாம். புரியுதுங்களா? இது இந்த வீட்டை நான் முற்றுகையிடுறேன் அப்படின்னு சொல்றது இருக்கு பாருங்க. இதனால் இந்த பொதுமக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள், அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. நேற்றே மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்திருக்கணும். யாரெல்லாம் இதுல பங்கேற்கிறேன்னு சொல்லி அறிவித்து நேற்று செய்தியாளர் சந்திப்பு நடத்தி நாங்க வீட்டை முற்றுகையிடுறோம்னு யாரெல்லாம் சொன்னார்களோ அவர்களை எல்லாம் நேற்றே கைது செஞ்சிருக்கணும். புரியுதுங்களா? இது போன்று பொதுமக்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்துவதுதான் திராவிட மாடல். இவர்கள் எப்பொழுதுமே ஆண்டாண்டு காலமா இப்படிதான் மக்களை பற்றி எதுவுமே கவலைப்பட மாட்டார்கள். அவங்கள பத்தி மட்டும்தான் அவங்க கவலைப்படுவாங்க. ஆனா நாங்கள் இந்த மக்கள் குறித்து நாங்கள் கவலைப்படுகிறோம். அதனால நாங்கள் எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். இது ஏற்புடைய போராட்டம் இல்ல. இது தமிழ்நாட்டுக்கு மிக மோசமான முன்னுதாரணமா அமையும். நாளைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சி தலைவரோட வீட்டையும் நாங்க முற்றுகையிடணும், யாரு வேணாலும் போராட்டம் அறிவிக்கலாம் அப்படிங்கிற சூழலை இன்னைக்கு தமிழ்நாடு அரசு உருவாக்கி கொடுத்திருக்கு. நிச்சயமானது. இப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரை கண்டித்து தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல இங்கு அவருக்கு ஆதரவாக கட்சியினர் தொடர்ச்சியாக வருகை தந்திருக்கிறாங்க. எந்த அசம்பாவிதமும் நடக்காமல் இருப்பதற்காக கடுமையான போக்குவரத்து இங்க பாதிப்பு ஏற்பட்டக்கூடிய நிலையில காவல்துறையும் பெரிய அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. இது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் இல்லத்தின் அருகே யாரும் செல்ல முடியாத அளவுக்கு கடுமையான பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இதனால கட்சியினரே கூட பலர் உள்ளே வர முடியவில்லை. உள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் வெளியே செல்வதற்கான அனுமதியும் இங்க வழங்கப்படாமல் இருக்கிறது. ஆனந்தி, நல்ல தகவல்களுக்கு நன்றி சந்தானம். பாலவற்றுவேல், உங்களுக்கும் நன்றி. Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.